கண்ணெதிரே தோன்றினாள். மாமா, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. அத்தைக்கு என்ன ஆச்சு? அவங்க இப்ப எங்க போயிருக்காங்க? நானும் உன் கூட தானமா இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? மாமா, அத்தை என்கிட்ட போன்ல பேசினாங்க மாமா. என்னம்மா சொல்ற? என் சீதா உங்ககிட்ட பேசினாளா? மாமா, அத்தைக்கு பேச்சு வந்துருச்சு. அவங்க குணமாயிட்டாங்கன்னு உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுமா. நீ சொல்லிதான் தெரியும் எனக்கு. அவளுக்கு பேச்சு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. ஆனா இப்ப அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு ரொம்ப பதட்டமாவும் இருக்குமா. மாமா, வீட்டுக்கு திரும்ப வந்து அத்தைய பார்க்காததால எனக்கு என்னென்னவோ நினைக்க தோணுது மாமா. எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. உனக்கு தோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்ககிட்டயாவது சீதா போன்லயாவது பேசினா. ஆனா நான் இங்க வர்றப்ப அவ இங்க இல்லவே இல்லையம்மா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆமா, சீதாவுக்கு பேச்சு வந்த விஷயத்த நீ அருண் கிட்டயும் சக்தி கிட்டயும் போன் பண்ணி சொன்னியா? இல்ல மாமா, அருண் வேலை விஷயமா வெளியூர் போனதால நானும் 2-3 தடவை போன் ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனா போன் எடுக்கல. அதனால அவரை என்னால ரீச் பண்ண முடியல மாமா. அப்ப சரி. சக்திக்கு போன் போட்டு அத்தை அங்க வந்தாங்களான்னு கேட்டேன். ஆனா சக்தி அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பதட்டமானாலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி, நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ சக்தி இருக்கிற நிலைமையில அத்தை காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சு போய் பதட்டம் ஆயிடுவா. அதனால சக்தி கிட்ட நான் அத்தைய பத்தி எதுவுமே சொல்லல மாமா. சாமி, அருண் வேற இல்ல. இந்த டைம்ல நீங்களும் நானும் இப்படி புலம்பிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அதனால நம்ம போய் அத்தைய தேடலாம் மாமா. சரிம்மா, நீ சொல்றதுதான் கரெக்ட். வா, நம்ம 2 பேரும் போய் தேடி பார்க்கலாம். நம்ம வெளியே போய் தேடலாம் வாங்கம்மா. ஒரு வாட்டி இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு தெரிஞ்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ மைண்ட் அளவுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க. அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. நான் சொல்றத ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ நான் என் கண்ணால பார்த்தது எல்லாமே பொய்யா? சக்தி, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் நீ போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா பாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மனநல பாதிக்கப்பட்டவங்க இப்பவும் தனியாவே தெரிய மாட்டாங்களாம். அவனுங்கள பார்த்தா யாருக்கும் டவுட் வராதான். ஆனா போக போக அவங்களோட ஆக்டிவிட்டிஸை வச்சுதான் அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வருமா. எனக்கு என்னவோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உன்கிட்டயே இருக்கிற மாதிரியே தெரியுது. இனிஷியல் ஸ்டேஜில் போயிட்டேன்னா கண்டிப்பா குணப்படுத்திடலாம் சக்தி. ட்ரீட்மெண்ட் செலவுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கூச்சப்படாம கேளு, நான் கொடுக்குறேன். அம்மா, நம்ம வீட்டுக்காக மாடு மாதிரி உழைச்ச வேலைக்காரிமா இந்த சக்தி. உங்க சொத்து வித்து கூட எப்படியாச்சும் இந்த சக்தியை காப்பாத்திருங்கம்மா. நம்மளோட எம்ப்ளாய நாம தானமா நல்லா பாத்துக்கணும். போதும், நிறுத்துங்க. சைக்கார்டிஸ்ட போய் பார்க்க வேண்டியது நான் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சுத்தி யாரும் ஏதோ பண்றீங்கன்னு. நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை பகட கையா மாத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையை சீரழிக்கிற உங்க யாரையும் சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன். இங்க பார், இந்த வீட்ல இருக்கிறவங்கள வச்சு உனக்கு கரும்புலி செம்பிளி குத்தி பைத்தியம்னு முத்திர குத்தி உனக்கே உன்னை பிடிக்காம ஆக்கி ஏண்டா இந்த உலகத்துல நம்ம வாழ்றோங்கிற விரக்தி அளவுக்கு கொண்டு போய் உன்னை தூக்குல மாட்டி தொங்க வைக்கலனா என் பேரு இந்து இல்லடி. ஐயோ மம்மி, நான் கூட அவளை நார்மலா தான் கலாச்சேன். ஆனா நீங்க அவளை வச்சு செஞ்சிட்டீங்க. இந்த நேரம் பார்த்து அனிதா இல்ல,
அவ ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வேற போயிட்டா. அனிதா மட்டும் இப்ப இருந்திருந்தா இந்நேரம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பா மம்மி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படிரா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அந்த பொம்பளைய வீட்டுக்குள்ள வர வச்ச? ம், ருத்ரா ரூமுக்குள்ள சல்லடை போட்டு தேடியும் அவ அங்க இல்லையே. புதுசு புதுசா என்னென்னமோ பண்றியடா சந்தோஷ். அதுதான்மா நம்ம கேமோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த லேடி உள்ள வரும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாரும் நல்லா டீப் ஸ்லீப்பிங்ல இருக்க டைமா பார்த்து அவளை கரெக்டா உள்ள வர வச்ச மம்மி. நீ சொல்றதெல்லாம் லாஜிக் படி கரெக்டா இருந்தாலும் உள்ள வந்தவ திடீர்னு எப்படிரா மாயமா மறைஞ்சா? எல்லாரும் கண்ணு முழிச்சு தேடுறப்போ அந்த பொம்பளை அங்க இல்லையே. அப்ப அவளை எப்படிரா வெளியில அமிச்ச? மம்மி என் கூட வாங்க. எங்க? அட வாங்க. ஆ, ஆ. அம்மா, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டல? அதெல்லாம் லாக் பண்ணிட்டேன்டா. அக்கா அக்கா வெளியே வாங்க. அக்கா நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன்க்கா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அந்த சக்திக்கு அள்ளு கிளம்புற அளவுக்கு சும்மா தரமான சம்பவமா செஞ்சிட்டீங்க. இந்த கெட்டப்ல உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்குக்கா. நீங்க கத்தி எடுத்துட்டு ருத்ராத்த ரூம்குள்ள போனப்போ அந்த சக்தி பயந்து நடுங்கிட்டா. அவங்கள காப்பாத்த போறேன்னு மேல போய் கடைசியா நான் ஒரு பைத்தியன்னு அவளே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா. நான் சொன்னதுக்கு மேல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால நீங்க கேட்ட அமௌண்ட்டை விட உங்களுக்கு நான் ஜாஸ்தியாவே தரேன். நீங்க யாருக்கும் தெரியாம எப்படி வந்தீங்களோ வந்த வழியாவே முக்கியமா அந்த சக்தி கண்ணுல மறுபடியும் படாம இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. அடுத்து உங்களோட உதவி தான் தேவைப்பட்டா நான் சொல்லி அனுப்புறேன். இந்தாங்க இதை நீங்க வாங்கிக்கோங்க. நான் சொன்ன அமௌண்ட். நான் வரேம்மா. டேய் சந்தோஷ், இது வரைக்கும் நானும் அந்த அனிதாவும் சேர்ந்து எத்தனையோ பிளான் போட்டிருக்கோண்டா. ஆனா இந்த பிளான் சக்திய பைத்தியமாக்குனது மட்டும் இல்லாம அவளை கதற விட்டு பார்க்கும்போது ஐயோ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுடா. இவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுத்த ஏன் புள்ள சந்தோஷ் நீ இங்க இருக்க. ஆனா இந்த சக்தி இப்படி அவமானப்படுறதையெல்லாம் சந்தோஷத்தை எல்லாம் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுற அனிதா இப்ப இங்க இல்லாம போயிட்டாலே, அத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அனிதாவுக்கும் சேர்த்து இதை நாம கொண்டாடலாம். அக்கா, இவங்க இந்த போட்டோல இருக்கவங்களை எங்கேயாவது பாத்தீங்களாக்கா? இல்லையே, இவங்கள நான் எங்கேயும் பார்க்கல. அண்ணா. என்னம்மா? அண்ணா சொல்லுமா. இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? இல்லம்மா நான் பார்க்கல.
அத்தை அடிக்கடி இங்கதானே மாமா வருவாங்க. இங்கேயும் தேடி பார்த்துட்டோம், காணுமே மாமா. சரிம்மா, வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். பேஷண்ட் நேம் சீதா. அவங்க இங்க வந்திருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மேம், பார்த்து சொல்றேன். அவங்க இங்க வரல மேம். 1 செகண்ட். இதோ இவங்களான போட்டோ பார்த்து சொல்லுங்க. நான் பார்க்கல மேடம். போலாமா மாமா? ஆமா போலாம். கடவுளே, நீ நடத்துற நாடகத்துல நல்லவங்களுக்கும் நரகாசுரனுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுது. மனசு முழுக்க கெட்டதையே நினைக்கிறவங்க சாகரப்ப மட்டும் தான் கஷ்டப்படுறாங்க. ஆனா மனசால நல்லவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க எல்லாருமே சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இனிமே என் உடம்புல தெம்பு இல்ல, மனசுலயும் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நீ மனசு வச்சா நான் அந்த ருத்ராமாவை போய் பார்த்து உண்மையை சொல்ல முடியும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். நான் இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை மட்டும் தான் முழுசா நம்புறேன். அண்ணா, இவங்க இங்க எங்கேயாவது வந்தாங்களா, பாத்தீங்களா? இல்லம்மா, இங்க எதுவும் வரல. நான் வந்து பார்க்கலாம். என்னம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு உங்க அத்தையை கண்டுபிடிக்க முடியலையே. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்குமா? அவளை நாம கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது மாமா. கண்டிப்பா அத்தை நமக்கு கிடைப்பாங்க. இன்னும் நாம முழுசா தேடி முடிக்கலையே. எனக்கு என்னமோ நாம இன்னும் தேடாத இடம்லாம் தேடி பார்த்தா அத்தை கண்டிப்பா கிடைச்சிருவாங்க மாமா. சரி, வா போய் பாப்போம். அம்மா தாயி, உன்னை பார்த்தா நல்ல மக்களை பெத்த மகராசி மாதிரி தெரியுது. அப்புறம் ஏமா இப்படி நொந்து போய் அழுதுகிட்டு இருக்க? நீங்களாவது நிம்மதியா இருங்கம்மா. என்னோட கஷ்டத்தையும் தலையெழுத்தையும் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் தாயி. எந்த மனுஷனுக்கு கஷ்டம் இல்லாம இருக்குது? கஷ்டத்தோட போராடுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும்ல. முதல்ல நீ ஏதாவது சாப்பிட்டியா? உன்னுடைய முகம் எப்படி வாடி போயிருக்குது? நீ பார்க்கறதுக்கு பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுற. வெளியே சொல்ல முடியாத மன கஷ்டத்தோட இருக்க. வெளியில நாங்க பிச்சை எடுக்கிறப்போ ஒரு சாப்பாட்டை நாங்க அதிகமா வாங்கி வைப்போம். எங்க கூட இருக்கிறவங்க யாராவது பட்டினியா இருந்தா அவங்களுக்கு அதை கொடுத்துடுவோம். இன்னைக்கு ஒரு சாப்பாடு மிஞ்சி போய் தான் இருக்கு. நீ தப்பா எடுத்துக்கலனா பசியோட இருந்தா அதை சாப்பிடுறியா தாயி? இரு தாயி, நான் போய் அதை எடுத்துக்கிட்டு வரேன்.
நீ இன்னைக்கு ராத்திரி எங்க கூடவே இருந்துருமா. இங்க இருக்க எல்லாருமே தாயா புள்ளையா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க எல்லாருமே உன்ன மாதிரி அவங்க ஊர்ல நல்லா வசதியா வாழ்ந்தவங்க தான். புருஷன் பண்ண துரோகம், பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க துரத்தி விட்ட துரோகம், சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கின துரோகம், இப்படி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால தான் இங்க இருக்காங்க. உன்னை ஏமாத்தி உனக்கு துரோகம் பண்ணது யாரு தாயி? உன்னோட புருஷனா இல்ல நீ பெத்த பிள்ளைங்களா? பெத்த பிள்ளைங்க எனக்கு துரோகம் பண்ணல. என் புருஷனோட சேர்ந்து இத்தனை வருஷமா உண்மை என்னன்னு தெரியாம யாரோ பெத்த பிள்ளைக்கு நான் தான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் வயித்துல சுமந்து பெத்த புள்ள என்னை ஈவெருக்க இல்லாம இளக்காரமா பாக்குது. ஆனா நான் வயித்துல சுமக்காத என் புள்ள என்ன ராத்திரி பகல்னு பார்க்காம அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குது. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் பண்ண பாவம் தான் இப்ப என்ன ஆட்டி படைக்குது. எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலம்மா. அழுவாத தாயி, கண்ணீரை தொடச்சுக்க, கடவுளை நினைச்சுக்க. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இருக்கு. முதல்ல எதை பத்தியும் நினைக்காம என் கூட வந்து படுத்து தூங்கு தாயி. அத்தை, என்னாச்சு? லாயரை இன்னும் காணும். வர டைம் தான், டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க, வந்துருவாங்க. எல்லாரும் வர்றதுக்குள்ள அவங்க வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்துருவாங்க, நீ டீ எடுத்துக்கோ. அத்தை கூட. ம். மேடம், இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பிரியா, காஃபி எடுத்துட்டு வா. உங்களுக்காக தான் மேடம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து உங்களை நாங்க வர சொன்னேன். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். குடிங்க. நீங்க போன்ல எல்லாத்தையும் ரொம்ப பதட்டமா பேசுனீங்களா? அதான் இது போன்ல பேசுற விஷயம் இல்ல, நேர்ல பேசுற விஷயம்னு நானே கிளம்பி வந்துட்டேன். சொல்லுங்க, இப்ப அந்த சக்தி விஷயத்துல என்ன பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்க? என்ன மேடம், இத பத்தி நாங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வர சொன்னா நீங்க என்ன பண்ணலான்னு எங்ககிட்ட திரும்ப கேக்குறீங்க. அது தெரிஞ்சா நாங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க போறோம்? உங்க டென்ஷன் எல்லாம் எனக்கு புரியுது. பட் எதுவா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ணணும். அந்த சக்தி பைத்தியங்கிறத தவிர வேற என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்? இதுக்கு முன்னாடி சிவா விஷயத்தை பத்தி நாங்க உங்ககிட்ட சொல்லும்போது, ஒரு மனுஷன் சுயநினைவு இல்லாம இருக்கும்போது சட்டத்துக்கு அதுல இடம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா சிவா இப்ப நார்மலா இருந்தாலும் சக்தி புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காளே. பைத்தியமா இருக்கிற சக்தி கூட நாளை பின்ன சிவா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? என்ன சொல்றீங்க மேடம்? சக்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீங்க என்கிட்ட போன்ல சொல்றப்போ ரீசெண்டா அவளோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப என்னடான்னா 100% கான்பிடென்ட்டா சக்தி பைத்தியமாட்டான்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த சக்தி முதல்ல மாதிரி இல்ல மேடம். இல்லாததை இருக்கிற மாதிரியும்
பார்க்காதத பார்த்த மாதிரியும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவ ஒரு தனி உலகத்துல இருக்கா மேடம். ரொம்ப சிம்பிளா சொன்னா அவ கம்ப்ளீட்டா நார்மலா இல்லாம வேற மாதிரி மாறி போயிருக்கா மேடம். HMA 1955 படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனோ அல்லது மனைவியோ இவங்க 2 பேத்துக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு மனநிலை சரியில்லாம இருந்தா அவங்க தாம்பத்திய வாழ்க்கையிலயும் சரி குழந்தை வளர்க்குற விஷயத்திலயும் சரி அதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நிரூபிச்சு ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம். மனநல பாதிக்கப்பட்ட மனைவியா இருந்தா கண்டிப்பா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைய உடனே பார்க்க ஆரம்பிங்க. எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ணணுங்கிற அட்வைஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வாய் வார்த்தையா சொல்றத வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது. கோர்ட்டுக்கு தேவை உண்மையான ஆதாரங்கள் மட்டும்தான். அதனால சக்திய முதல்ல மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு லீகலா சர்டிபிகேட் வாங்கணும். அத நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அது எல்லாத்தையும் கோர்ட் கிராஸ் செக் பண்ணாலும் அது உண்மையா தான் இருக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி சிவாக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மேடம்.